நீங்கள் வந்து சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லூனார் எக்லிப்ஸில் வந்து ஒரு பெரிய ஃபினாமினன் ஒன்று நடக்கும். அது பேர் வந்து பிளட் மூன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பிளட் மூன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிலாவை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பூமியோட ஷேடோ வந்து நிலாவில் விழும்போது அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது பார்த்தா ரெட்டிஷாக வந்து மாறிடும். அது வந்து நம்ம பிளட் மூன் அப்படின்வோம். அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறதுக்கு இந்த பந்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் சூரியன் வச்சுப்போம், இது வந்து பூமின்னு வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து நிலா இந்த பந்து அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ சோலார் எக்லிப்ஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பூமியை வந்து நம்ம இந்த சைடு விட்டுட்டு இப்போ நிலா வந்து சென்டரில் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த நிலா வந்து இந்த சன்னை வந்து மறைச்சிரும். அப்படின்னா கம்ப்ளீட்டாக சன் வந்து தெரியாது. ஸோ அதுதான் வந்து சோலார் எக்லிப்ஸ். ஆனால் லூனார் எக்லிப்ஸில் நான் பார்த்தோம் அப்படின்னா, இதே வந்து நம்ம இந்த மூன் தூக்கி நம்ம இந்த சைடு வச்சாச்சு அப்படின்னா, இந்த அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது இது காணாமல் போகணும். ஆனால் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது காணாமல் போகாது. இது என்னென்னா ரெட்டிஷாக இருக்கும். அதை நம்ம வந்து பிளட் மூன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ சன்லைட்லேருந்து ரேஸ் வந்து நம்ம பூமிக்கு படும்போது, இங்கே பூமியில் வந்து அட்மாஸ்பியர் இருக்குது. இப்போ சன்லைட்டில் வந்து நம்ம வந்து லைட்டாக நம்ம ஸ்பெக்ட்ரமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து வயலட்லேருந்து ஆரம்பித்து ரெட் வரைக்கும் இருக்கும். ரெட் வந்து லாங்கர் வேவ் லென்த், அப்புறம் வயலட் வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த். இப்போ இந்த சன்லைட் வந்து பூமியில் படும்போது அட்மாஸ்பியரில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேவ் லென்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டெரெக்ஷன் வந்து ஸ்கேட்டர் ஆகிடும். அதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்குறது வந்து ப்ளூ கலர் லைட் வந்து ஸ்கேட்டர் இருந்தாலும் நம்ம வந்து வானம் ப்ளூவாக பார்க்குறோம். ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ரெட் ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன ஆகுனா, ரெட் கலர் லைட் வந்து என்ன ஆகும்னா, இந்த அட்மாஸ்பியர் எட்ஜில் வந்து அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகிடும். அதாவது நம்ம வந்து அந்த ரெட் லைட் வந்து லாங்கர் வேவ் லென்த்தாக இருக்கிறதுனால அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகி அந்த லைட் வந்து பெண்ட் ஆகிடும். இப்போ வந்து மூணு இந்த சைட்லன்னு வச்சுக்கலாம். இப்போ சன்லைட் வருது, இங்கே வந்து ப்ளூ ஸ்கேட்டர் ஆகுது, ரெட் வேவ் லென்த் வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது, அது பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த லைட் வந்து இங்கே எதுவுமே இல்லை, அதனால ஒன்றும் தெரியாது. இப்போது எக்லிப்ஸ் சுச்சுவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மூன் வந்து எக்லிப்ஸ் இந்த சுச்சுவேஷன் இருக்கிற எர்த்தோட ஷேடோ வந்து இங்கே விழுது. இப்போ அதே மாதிரி சன்லைட் வருது, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ளூ லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகி அவங்களுக்கு வானம் ப்ளூவாக தெரியுது. இந்த சைடில் இருக்கிறவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூன் வந்து ரெட்டாக தெரியும். ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர் வந்து அந்த ரெட் வேவ் லென்த்தை வந்து நம்ம ரிஃப்ராக்ட் பண்ணி அது பெண்ட் ஆகி இந்த மூன் மேலே வந்து படும். ஸோ ரெண்டு சைட்லேருந்தும் அது மூன் மேலே பறந்தால என்ன ஆகுனா, மூன் வந்து அது காணாமல் போகாது. ரெட் லைட் மட்டும் வந்து அது மேலே போய் விழும். அந்த ரெட் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே இருக்கிறவங்க வந்து தெரியும். மூன் வந்து ரத்த கலரில் தெரியும். அதனால தான் நம்ம வந்து அதை பிளட் மூன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து.